அர்ஜுனா டாக்டர் டாக்டர் சாவச்சேரி டாக்டர். அவர் தான் எங்களுக்கு கடவுளுக்கு தெரியல. சாவச்சேரியை பொறுத்த மட்டும் இல்லை, இப்ப மட்டக்களப்பிலே நல்லா தான் செய்திருக்கேன். அது அப்படியே இனி மக்களுக்கு மருத்துவ ரீதியில இல்ல அரசியல்ல வந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் செய்வாருன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு பிரச்சனைகள் அடிப்படையே ஃபுல்லா எங்களுக்கு தெரியும். சரி, அதனால அவர்கிட்ட விளக்கங்கள் எங்களுக்கு விருதா அதுல மூவா. சரி, நான் சொல்றேன். ஆனா சட்டத்தின்படி நடக்கல ஒரு சில விடயங்கள், லைவ்கள், அது லைவ் அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போனேன். மற்றபடி நல்லா செய்யறாரு மக்களுக்கு. அவர் வந்தா நிச்சயமா ஒரு மாற்றம் வருமான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்புறோம். ஆனா விட மாட்டேன்னு மட்டும் நம்புறோம். கலைக்க வராதா? தேங்க்யூ, போயிட்டு வாங்க. யார் அர்ச்சனான்னு தெரியுமா? தெரியாது. அர்ச்சனாருன்னு தெரியாது. சரி சரி, அரசியலுக்கு வந்து அது ஒண்ணுமே தெரியாது. சரி, நீங்க பேப்பர் அதை பார்க்கிறதா? சரி, நல்லதா, போயிட்டு வாங்க. நன்றி. எழுதுமட்டவாள் பிரதேசத்தில் நிற்கிறேன். எழுதுமட்டவாள் பிரதேசத்தில் ஏனையின் வீதியில் நிற்கிறேன். இதுல வந்து என்னத்துக்கு நிக்கிறதுன்னு சொன்னா, ஒரு சின்ன கருத்து கணிப்பு, ஒரு மக்களின் மனதுல வந்து ஒரு விஷயம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக நிக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னா, எங்களுடைய வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் ஆகிவிட்டது. இப்ப அந்த மன்னார்ல இடம்பெற்ற போராட்டம், அதுக்கு பிறகு நிகழ்வு அவர் அங்கேயும் இங்கேயும் பிஸியா தெரிகிறார். ஆனா மக்களுக்கு எந்த அளவுல இந்த பிரச்சனை ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி வாராக்களை கேட்டு பார்ப்போம். ஏனைய இம்பார்ட்டன்டேக்கு ஒரு ரேண்டம் சாம்பிள்ஸ், அதாவது எல்லா மாவட்டத்தில இருந்தும் இந்த ஆட்கள் வந்து அதில் போய் கொண்டிருப்பினோம். என்ன மாதிரி கேட்டு பார்ப்போம் அவரை பற்றி. வாங்க காணொலிகளை போகலாம். தமிழ் என்கிறன். வந்து அதில் இப்போ ஒரு ஐயாக்கள் நிற்கிறோம், வீட்டை கேட்டு பார்ப்போம். வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் அரசியலுக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்ன விஷயம், நல்ல விஷயமா என்ன உங்களுக்கு படுது? அவர்கள் இருக்கு நல்ல விஷயங்களா? வெள்ளுவர் நினைக்கிறீங்க? ஓகே. அவருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா, ஒரு வயசானால நீங்க என்ன கருத்தை சொல்லுவீங்க அவருக்கு? நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? சொல்ல தெரியல. அதாவது என்ன பார்த்து யோசிச்சு அவரை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, நன்றி உங்களோட கருத்துக்கு. நன்றி. கதைக்கலாமா? வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல பார்த்த நியூஸ் எல்லாம் நல்ல மாதிரி தான் சொல்லிருக்கேன். நேரடியா தான் கதைக்கிறேன். ஓப்பனர்ல எல்லாத்துலயும் ஓப்பன் டைப்னர்லாம் வந்தா நல்ல ஒன்று. நீங்க அவர் அரசியலுக்கு வந்தா நல்ல பண்ணி நினைக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உங்களோட கருத்து. தேங்க்யூ. வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் சாவச்சேரியில இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன சேர்ந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அந்த அரசியல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து எலெக்ஷன்ல கேட்டா என்ன மாதிரி அதுக்குரிய தாக்கங்கள் இருக்கு மட்டும் நினைக்கிறீங்க? இல்லை ஏதாவது சொல்ல வருவீங்களா? அதை பற்றி எனக்கு பொதுவாக அரசியல் தெரியாது. தெரியாது. சொல்ல போனா பெடிகால் விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களா, இல்ல என்ன சொல்ல வாரீங்களா? அதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது? சரி, இப்போதைக்கு கூட மனநிலையில அவர் எப்படி நினைக்கிறீங்க? பரவாயில்லை என்று இருந்தபடியா இருந்தபடியா
கூட்டமைப்புல இருந்தவரா இல்ல அர்ஜுனா டாக்டர் டாக்டர் டாக்டர். சாவச்சேரி சாவச்சேரி டாக்டர். அப்போ அவர் தான் எங்களுக்கு கடவுளுக்கு தெரியல. ஆமா. என்ன என்ன விஷயம் பிடிச்சிருக்காங்க? அவரால் மட்டும்தான் இது வெளியில வந்தது. அது அதுக்கப்புறம் பரவாயில்லை. அப்ப அவர் வந்து இந்த அரசியல்ல வந்தால் அவருக்கு வந்து எம்பி சீட் அவர் கட்சிக்கு வந்து நிறைய கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நம்பிக்கையா கிடைக்கும். மக்கள் ஃபுல்லா ஆதரவு செய்யும். சரி, இப்ப நீங்கள் இப்ப உங்களோட சார்ந்தாக்களும் அப்படியா, உங்களோட வயது குரூப் எல்லாம் அப்படியா கதைப்பீங்க? நன்றியா. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கார். இப்ப சில சேர்த்துட்டங்களை சேர்த்து வந்திருக்கிறார், நிறைய இடங்களுக்கு போய் வருகிறார். உங்களோட பார்வையில் சரி, அதுல பிடிச்ச விஷயங்கள் என்ன சொல்ல முடியாது? ஏதாவது அவர் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தா என்ன இருக்குது உங்களோட பார்வையில தெரியல? சரி, அவர்களை வந்தா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வந்து அவரை செயற்படுத்தினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் நடக்கிறாரு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க அவருக்கு? கருத்தும் தெரிவிக்க. சரி, நீங்க போயிட்டு வரலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படியான தாக்கத்தை செலுத்த நினைக்கிறீங்க? ஓ, மருத்துவ சேவையை வச்சுட்டாக்க நல்லதுதானே செய்கிறார். நிச்சயமா. அப்ப உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்கும் நிச்சயமா அரசியலுக்கு வந்து. அரசியலுக்கு வந்து ஆதரவு. ஓகே, அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும்னு நினைச்சா நீங்க என்னது கருத்துக்களை சொல்றீங்க? இம்ப்ரூவ் பண்றது எல்லாத்துலயுமே மேம்படுத்தத்தக்க ஒரு வெற்றிடம் மட்டும் இருக்கும். சாவச்சேரியை பொறுத்த மட்டும் இல்லை, இப்ப மட்டக்களப்பிலே நல்லதான் செய்திருக்கேன். மன்னர் அது அப்படியே இனி மக்களுக்கு மருத்துவ ரீதியில இல்லை, அரசியல்ல வந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் செய்வாருன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை இருக்கு. இது வந்து உங்களோட நண்பர்கள் மத்தியிலும் இருக்கா இல்ல உங்களோட தனிப்பட்ட கருத்தா? எல்லாரும் சாவச்சேரியை பொறுத்தவரை நாங்கள் நண்பர்கள் கிடையாது. இந்த இடமும் தென்பராட்சி தான். ஓகே, அப்ப பாக்கக்குள்ள எல்லாரும் ஒட்டுமொத்தமா தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தாரு. நிச்சயமா. நன்றி. நான் உங்களோட கருத்துக்கு இன்னும் கருத்தோடு கேட்கிறேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவாரு? அதனால அவர் யோசிக்கிறார், எங்களுக்கு அரசியலுக்கு முன்னால் தனக்கு மக்கள் செல்வாக்கு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் நடக்கும் கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு அது சந்தேகமா இருக்கு, அவர் அப்படி நினைக்கிறாருன்னு நீங்க சொல்லுங்க. என்ன மக்களாக எனக்கு அதாவது அந்த சந்தேகம் வந்து நீங்க அப்படி யோசிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குது? அதுல எங்களுக்கு சொல்லுவாங்க, அவர்கிட்ட பிரச்சனைகள் அடிப்படையே ஃபுல்லா எங்களுக்கு தெரியும். சரி, அதனால அவர்கிட்ட விளக்கங்கள் எங்களுக்கு விருதா அதுல மூவான். சரி, பேப்பர்கள் செய்திகளை பார்க்க அவருக்கு அந்த மக்கள் கேள்வாக்கு பிரச்சனை என்னன்றது ஃபுல்லா விளங்கல எங்களுக்கு. சரி சரி சரி, அதனால என்னென்று அது இந்த கருத்துகள் இதாக சொல்லியெல்லாம் இருக்கு. நன்றி. நான் உங்களோட கருத்துக்கு நன்றி. அவசரம் அவங்க புறான் போடாது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியல் இறங்கியிருக்கார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மாறாம இருந்தானே
அவர்ல உங்களுக்கு பிடிக்காது ரெண்டுமே இருக்கும், ஒரு ஆள்ல ரெண்டுமே இருக்கும். ஓப்பனா சொல்றார். ஆனா சட்டத்தின்படி நடக்கல ஒரு சில விடயங்கள் லைவ்கள் அது அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போனேன். மற்றபடி நல்லது செய்கிறார் மக்களுக்கு. அவர் வந்தா நிச்சயமா ஒரு மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்புறோம். ஆனா விட மாட்டேன்னு மட்டும் நம்புறோம். டிபிக்கல் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அதே வேலையா இருக்கிறது கதைக்காம இருக்கணும். வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கணும் இல்லையா? நன்றி கூட கருத்துக்கு. சாரி, அடுத்த ஒரு இதுவாக ஒரு கருத்து கேட்கிறேன் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி. ஓகே தான் கேட்குறேன். கலைக்க வராத. தேங்க்யூ, போயிட்டு வாங்க. அந்த அக்கறை கருத்தை பார்த்துக்கிட்டா அவருக்கு ஏதோ ஐடியா இருந்தாலும் அதை வெளியில சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கு. நிறைய சௌகரியங்கள் வந்து யூடியூப்புக்கெல்லாம் இறங்கிட்டீங்கன்னா, ஆனால் இப்போ எங்கிற சமூகத்துல அது ஒரு பிரச்சனையா இருக்கு. வந்து அதாவது வெளியில கதைச்சிட்டு அது ஒரு ஸ்டிக்மாவா பார்ப்பாங்களான்னு ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. வேற அப்புறம் நிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதே மாதிரி அது எப்படியான தாக்கத்தை இந்த சமூகத்துல செல்வாக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அர்ச்சனா வந்து எங்களுக்கு தேவை. என்ன நல்ல விஷயம் பாக்குறீங்களா அவர்ல? இல்லை, அவர் செய்கிற விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்கட தமிழினத்துக்கு ஒரு ஆள் தேவை இந்த காலகட்டத்தில். அவருக்கு சரியாக வழி நடத்தினால் நாங்கள் அவருக்கு பின்னால போவோம். அவர் உங்களை சரியா வழி நடத்தினார். சரி, எத்தனை வயசு? 55. சரி, நீங்கள் ஃபேஸ்புக் எல்லாம் பாவிக்கிறீங்க பெருசா? அப்படி இருந்தும் அவற்ற விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்காமலே அந்த விஷயம் ரீச் ஆயிருக்கு. அவர்ல ஏதாவது விஷயம் அப்டேட் பண்ணப்பட வேணும்னு சொன்னா என்ன அது மேம்படுத்தப்பட வேண்டும். மனுஷன் முன்னேற்றம் சொல்லி சில விஷயங்கள் எல்லாருலயுமே இருக்கு. எங்களுக்கு பெருசா அரசியல் தெரியாது. அப்ப அவர்கிட்ட இப்ப தனி ஒரு மனுஷனா நின்று போராடு, எங்களுக்காக போராடுற. அப்ப அவருக்கு நாங்களும் எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கும். நிச்சயமா கொடுக்கும். நன்றி. அது தட்டியதா இருந்தால் நாங்கள் பிற ஒரு ஆளை தேட வேண்டிய இடம். நிச்சயமா அது பிற ஒத்துழைப்பு இல்ல, அந்த இருந்து இல்ல. அதான் கூட கருத்து, அதான் சொல்ல வர. நன்றி. நன்றி, வணக்கம். அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அவர் வந்திருக்க நல்ல விஷயம் அது. சரி, ஏதாவது வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தரட்டும். வைத்தியத்துறைக்காக நீங்க வைத்தியத்துறைக்கா இருந்தாலும் சரி, எங்க இடத்துல தீர்வுக்காண்டி சரி, எதுவா இருந்தாலும் நல்ல முடிவு வந்தா நல்ல தான். அவர் எடுத்தாருன்னு நம்புறீங்க? அப்படித்தானே? அவர்கிட்ட போக்க பார்த்து எடுத்து தருவாண்டு 100 நம்புறோம். சரி, அவர்ல அப்படி என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் நேர்மை பிடிச்சிருக்கு. பொய் இல்ல, உண்மை, நேர்மையா சொல்றேன். உண்மையா சொல்றேன். இல்லாத கதையை அவற்ற வாழ்க்கையில நடந்த கதையா அவர் கல்லாக்கப்பட வச்ச கதையை படிச்சார். அந்த நீதி வேற எந்த பொய்யோ இதெல்லாம் பல எடுத்த வைத்திக்கு உண்மையான விஷயங்களை சொல்றேன். மத்திய போல யோசிக்கு அந்த அளவுக்கு என்ன கதைக்குது. நன்றி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நீங்கள் சப்போர்ட்டா இல்லையான்னு சொல்ல தெரியல, அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்த? தேங்க்யூ. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அரசியலுக்கு வந்துருக்காங்க, அது இந்த விஷயம் மறைஞ்சிருக்கீங்களா? யார் அர்ஜுனா தெரியுமா?
உண்மையா தான் தெரியான்னு சொல்லுதோ அல்லது உண்மையாவே தெரியாதோ தெரியாது. சில வேளை வில்லங்கம் இது மாதிரி பண்ணி தவிர்த்துட்டு போறாரோ தெரியும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. தெரியுமா அந்த விஷயம்? அறிஞ்சிருக்கீங்க. ஓகே. யாரு டாக்டர்? எங்க இருக்குது? ஓ, இப்ப கடைசி அங்க வேலை செய்த அந்த பிரச்சனை இல்லாம சரி. அவர் அந்த அரசியலுக்கு வந்ததை வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி அந்த எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போவாங்க? அண்ணா என்ன சொல்றது? அந்த முடியத்தான் பார்த்தா தான் தெரியும், நடைமுறையில பார்த்து தான் சொல்லலாம். இப்போ ஒரு அவரை நோட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்ன செய்ய போறாரு இல்லையா? நன்றி நம்மளோட கருத்துக்கு. நன்றிக்கா. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சப்போர்ட்டா இல்லையான்னு சொன்னது இல்லை, ஒரு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது என்ன விஷயங்கள்ல எங்களோட சமூகத்துல நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்றது? எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஒரு முடிவுக்கும் பெருசா வரையல. அது என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செலக்டிவா தானே எடுக்கிறோம். ஒரு பெரிய மாஸ் லெவல்ல இந்த இதை செய்தா தான் இதுக்கு ஒரு ஃபைண்டிங்கு வரலாம். அதனால சும்மா மக்களோட ஐடியா எப்படி இருக்குன்னு தான் நான் சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்து ஒரு கொஞ்சம் இப்போ நடுப்பகுதி இருந்தாலும் இதுல எப்படி இருக்கின்ற ஒரு ஐடியாவை பற்றி தான் மக்கள் கொஞ்சம் மறைச்சு கொண்டிருக்கோம். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அங்க பாதிப்பு நல்லது செய்கிறாரு. என்ன விஷயம் அப்படி உங்களுக்கு நல்லப்பட்ட விஷயங்கள் சொன்னா என்னென்ன விஷயத்தை சொல்லுங்க. நல்ல விஷயங்களே செய்கிறாரு. அதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அரசியலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல அது நீங்க ரெண்டு மாதிரி சொல்லலாம், அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. சரி, நன்றி. நம்மளோட கருத்து. வணக்கம் ஐயா. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியலுக்கு யார் அர்ஜுனான்னு தெரியுமா? தெரியாது. அர்ஜுனான்னு தெரியாது. சரி சரி. அரசியலுக்கு வந்து அது ஒண்ணுமே தெரியாது. சரி, நீங்கள் பேப்பர் அதை பார்க்கிறதா? சரி, நல்லதா, போயிடலாம். நன்றி. அதான் சில பேர் வந்து என்னமே ரீச் பண்ணாமையும் இருக்கு இந்த விஷயம். அதையும் இப்ப எடுத்துக்காட்டலாம். இந்த சாம்பிள் அந்த ஐயாவுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. இந்த காணொலி வந்து மக்களோட மனசுல இந்த இஷ்யூ என்ன மாதிரி ஓடி இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு பரிசோதனை தான். இது வந்து சரியா இருக்குமென்று சொல்லலாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதுக்குரிய அளவு வந்து கூட செய்யணும். ரெண்டும் வாராக்களை எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.